வணக்கம். நான் டாக்டர் விவேக் ஐயர், சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வடபழனி. இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து ரேர் டிசீசஸ். ஏன்னா இப்போ வந்து நாளைக்கு வந்து ரேர் டிசீஸ் வேர்ல்ட் ரேர் டிசீசஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். அது ஏன்னா இந்த ரேர் டிசீஸ்னால் என்ன? ரேர் டிசீஸ்னால் அதோட இன்சிடென்ட்ஸ் வந்து 1-2 பேஷண்ட் பாதிப்பாங்க 1 to 2 lakh பாப்புலேஷனில். ஸோ அதான் ரேர் டிசீசஸ்னு அர்த்தம். ஸோ இது தெரிஞ்சுக்கிறது ஏன் இம்பார்ட்டண்ட்னா, இந்த ரேர் டிசீசஸ் பெரும்பாலும் ஜெனட்டிக்காக தான் இருக்கும். அதாவது சப்சீக்வெண்ட்டாக ஜெனரேஷன்ஸ்க்கு பாஸ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை சப்சீக்வெண்ட் ப்ரெக்னன்சிஸ் பேரண்ட்ஸ் பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ப்ரெக்னன்சிக்கும் எஃபெக்ட் ஆக வாய்ப்பு உண்டு அந்த ரேர் டிசீஸ்னால். ஸோ அதனால் இந்த ரேர் டிசீசஸ்க்கு வந்து ஏர்லி டயக்னோசிஸ், சீக்கிரம் சிகிச்சை பண்ணி கண்டுபிடிக்கிறது இம்பார்ட்டண்ட். பெரும்பாலும் ஜெனட்டிக்காக இருக்கிறதுனால பெருசாக இது ட்ரீட்டபிளுங்கிறது கிடையாது. பட் நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி இன்டர்வென்ஷன், சப்போர்ட்டிவ் கேர், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் மூலமாக நம்ம வந்து ஓரளவுக்கு அவங்க சைல்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அந்த எஃபெக்டட் பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்தியாவில் நம்ம பார்த்தோன்னா இந்தியன் சொசைட்டி ஃபார் ரேர் டிசீசஸ்னு இருக்குது ஒரு 10-12 வருடமாக. அண்ட் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சும் நிறைய கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அண்ட் அவங்க எஃபெக்டட் ஃபேமிலிஸ்க்கு. ஸோ தட் ஒரு குறிப்பிட்ட சென்டர்ஸில் ஒரு இந்தியா சென்னையில் நம்ம பார்த்தோன்னா ஐசிஹெச்சும் ஐசிஎம்ஆரும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் ஒரு டைப் இருக்கிறதுனால இந்த மாதிரி ரேர் டிசீசஸில் எஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ், பர்டிகுலர்லி ரேர் நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் எஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் நம்ம வந்து அங்கே அனுப்புவோம். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப மினிமல் காஸ்ட்டில் ரீஹாபிலிட்டேஷன் கேரும் தேவைப்பட்ட அப்ரூவ்ட் ட்ரக்ஸ், சில ட்ரக்ஸும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ மெயினாக என்னென்னா இந்த ரேர் டிசீசஸ் எஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் கேரோ அதை சுற்றி இருக்கிற ஃபேமிலி சப்போர்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் கேர் கிவர் பர்டன், அதாவது அவங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் டேக் கேர் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, நொந்து போயிடுவாங்க. இது வந்து ஃப்ரீக்வெண்ட் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குமே அப்ரோப்ரியேட் கவுன்சிலிங் கொடுத்து எப்படி அந்த குழந்தைய பார்த்துக்கணும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி அந்த சைல்டோட இம்ப்ரூவ் பண்ணோன்னு அதுக்கான டைரெக்ஷன்ஸும் கொடுப்பாங்க. தேங்க்யூ.